ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எப்படி பண்றது, நம்ம ஃபுல் பாடி எல்லாம் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம ஆரம்பிப்போம். முக்கியமா ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா நம்ம மசில் தசைகள் வந்து தளர்ச்சி அடைக்கிறது, அதுதான் ஸ்ட்ரெச்சிங்கா இருக்கும். இது எதனால பண்றோம் அப்படின்னா, நம்ம உடல் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்மா இருக்காது, அதாவது ஆக்டிவா இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்மளோட மசில்ஸ் எல்லாம், தசைகள் எல்லாம் தளர்ச்சி ஸ்டிஃபா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஸ்டிஃபா இருக்கும்போது நம்ம வந்து அதிகமா நம்ம மசில்ஸ் வந்து லோடு கொடுக்கும்போது, அதிகமா எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில்ஸ்ல வந்து பெயின், அதாவது தசை வந்து, அதாவது தசை பிடிக்கும் இல்லை, சில பேருக்கு தசை பிடிக்கும். என்னைக்கு சில நேரம் நம்ம அதிகமாக விளையாண்டுட்டு வந்து திடீர்னு ஏதோ ரொம்ப தூரம் நடந்து வந்து அப்படின்னு போனால் நம்ம உடம்புலாம் வலிக்கும், தசை பிடிப்புலாம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு எக்ஸசைஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் யூஸ் பண்ணோம்னா நம்ம மசில்ஸ் வந்து வலி எதுவும் இருக்காது. அது மாதிரி எக்ஸசைஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதால நம்ம உடம்பு வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஆக்டிவ் ஆகணும், வார்ம் ஆகிடும். எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்கிறது ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் எப்பவுமே தலையில இருந்து, ஹெட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கழுத்தை ரொட்டேட் பண்ணும்போது கண்ணை மூடக்கூடாது. நெக்ஸ்ட் மெல்ல எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ லைட்டா நம்ம பெயின் வர அளவுக்கு புஷ் பண்ணணும். ஷோல்டருக்கும் ஹேண்டுக்கும் கழுத்துக்கும் முடிஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹிப்புக்கு போகணும். மெதுவா நாலுபுறமும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால இந்த பின் முதுகு எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஆகும். நெக்ஸ்ட் காலு. நீங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்க மசில்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகணும், டைட்டா பண்ணக்கூடாது. ரிவர்ஸ். ஒண்ணு அதுக்கப்புறம் உங்களால எந்த அளவுக்கு மேல அழுத்த முடியுமோ மார்பளவுக்கு டச் பண்ற ட்ரை பண்ணலாம்.
நெஞ்சில் டச் ஃபுல்லாக ட்ரை பண்ணுற அளவுக்கு. இது பேசிக்கு. பின்னாடி இதுல நீங்க அட்வான்ஸ் லெவல் பண்ணோம் அப்படின்னா மெல்ல உங்க கையால தரையை தொட்டு உங்களோட ஃபுல் பாடியும் இந்த ஒரே ஒரு லெக்ல வந்து ஃபுல் பாடி லோடும். உங்க 2 கையாலையும் மெல்ல மேலே இழுக்கு. இப்போ ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் நம்ம எல்லா மசில்ஸையும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா நீங்க அதாவது ரன்னிங் பண்ண போறீங்க இல்லை ஹார்டான எக்ஸசைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உங்க உடம்பு வார்ம் அப் பண்ணுறதுக்கு சைட் ஜம்ப் பண்ணுங்க. சைட் ஜம்ப் எப்படி